எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து யூனிவர்சல் சாக்கெட். ஸோ அதுக்கு முன்னால் வந்து ஒரு ப்ளைவுட்டில் இல்லைன்னா சின்ன கட்டையில் வந்து நிறைய சைஸ் நட்டு போல்ட் வச்சுருக்கேன். அதில் எல்லாமே ட்ரில் போட்டுக்கலாம். இது வந்து ஸ்டெப் ட்ரில் பிட்டு. இதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஸ்டெப் ட்ரில் பிட் பார்த்தோம்னா நமக்கு நிறைய ரேஞ்சிலேருந்து இருக்கும். இப்போ இதனோட வந்து 4 mmலேருந்து 20 mm வரைக்கும் ஷாஃப்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது என்னென்னா இது நம்ம ஒரு 4 mm 5 mm திக்னஸ்க்கு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியும். அதனால் லாங்காக உள்ளதுக்கு இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. இந்த டூல் ஆக்சுவலாக நல்லாவே இருக்குது. ஸ்ட்ரென்த்தும் நல்லாயிருக்கு. அடிக்கடி நீங்கள் ட்ரில் பிட் மாற்றிட்டே இருக்க வேண்டாம். பிளேட் அந்த மாதிரி இதுக்கு போடுறதுக்கு இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு சின்ன வுட்டோட பீடிங் வுட்டில் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மார்க் போட்டு ட்ரில் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு பாயிண்ட்லேயும் 4 mm இல்லைனா 6 mmக்குள்ள ட்ரில் மட்டும் ஃபஸ்ட் இப்போ ஃபிட் பண்ணிகிட்ருக்கேன், கீழே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. என்கிட்ட ஒரு 7-8 போல்ட் இருக்குது. ஸோ எல்லாமே ஃபிட் ஆகிற மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்குவோம். இந்த வுட் வந்து ஒரு 4 mm திக்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால 2 சைட்லேருந்து நான் ட்ரில் போட்டுட்ருக்கேன். இப்போ இது பார்த்தோம்னா இருக்கிறதுலே என்கிட்ட திக்கான போல்ட்டு 10 mm போல்ட்டு. அதோட ஹெட் சைஸ் பார்த்தோம்னா 19. ஸோ அதுக்கேற்ற மாரி நான் இப்போ ட்ரில் போட்டுட்டு ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சும்மா கைட்டாக டைட் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா ஸ்பேனர் கட்டிங் பிரித்து டைட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மற்ற சைஸ் போல்ட்டும் நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஹெட் சைஸ் வந்து 17 இருந்துச்சு. ஸோ மற்ற போல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சைஸ் கட் பண்ணிவிட்டு ட்ரில் போட்டுட்டு அதில் எல்லாமே போல்ட் ஃபிட் பண்ணிடலாம். இது வந்து சாக்கெட் என்னென்ன சைஸ்க்கெலாம் நம்ம போல்ட்டுக்கெலாம் ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்காக எல்லா சைஸ் போல்ட் வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம். ரியல் டைமில் இப்போது ரெஸ்ட் பிடிச்சது அந்த மாதிரி, ஏன்னா துருவில் பொதுவாகவே ஸ்ட்ராங்காக ஒரு மாதிரி ஜாம் ஆகி போய் உட்காந்துருக்கும். அதே மாதிரி த்ரெட் லாக்கர் யூஸ் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் ஜாம் ஆகிருக்கும். அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து நம்ம செக் பண்ணி தான் பார்க்கணும். முதல்ல பேசிக் அதோட பர்பஸ் சர்வ் பண்ணதான்னு பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் அதோட சைஸஸ். ஸோ இந்த சைஸ் போல்ட்டெல்லாம் இப்போதைக்கு நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாமே ஹெட் சைஸ். கட்டிங் பேர் வச்சு எல்லாமே டைட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் அந்த சாக்கெட்டோட ஆர்ம். ஸோ இந்த கனெக்ட் வந்து இப்போ இதுக்காக கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஒன்று வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி லோட் பண்ணி வச்சுருக்காங்க. மெட்டல் நல்லா ஸ்ட்ராங்காக தான் தெரியுது. பட் மற்ற ரிவ்யூலாம் பார்த்தோம்னா டேமேஜ் ஆகாமே காமிச்சிருக்காங்க. ஸோ சரியாக ஃபிட்டான அந்த இஷ்யூ இருக்கும். ஸோ இதை நம்ம உள்ளே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டால் லாக் ஆயிரும். ஸோ இதை கழட்டணும்னு பார்த்தீங்கன்னா இழுத்தோம்னா வந்துடும்.
ஆனால் உங்களுக்கு ஸ்க்ரூ அன்ஸ்க்ரூ பண்ணும்போது இந்த வெளில வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, நல்லா ஃபிட்டாகவே இருக்குது. இப்போ ட்ரில் உள்ளே ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மேக்ஸிமம் டார்க்கில் வச்சு இதை நான் செக் பண்ண போகிறேன். கொஞ்சம் இந்த வாப்லிங் தெரியுது வந்து கொஞ்சம் குவாலிட்டி இருக்கணும் பிரச்சனைன்னு தோணுச்சு. வேறு பிராண்டில் மேபி கம்மியாக இருக்கலாம். ஸோ இப்போ நான் சின்னதுலேருந்து முதல்ல ஆரம்பிக்கேன். அது போல்ட்டு சுற்றின ஸ்பீடில் பின்னால் வந்து கலந்துருச்சு. ஸோ இப்போ அடுத்தடுத்து ஒரு ஸ்க்ரூவும் நம்ம கழட்டுவோம், ஒரு போல்ட்டும் கழட்டலாம். நட்டு வந்து சப்போர்ட்டுக்கு பிடிச்சிட்டு இருக்கேன். இப்போ இது வந்து நம்ம எல்லாம் போல்ட் எல்லாமே ஃபிட் ஆகுதா சுத்துதா அப்படின்னு செக் பண்ணதுக்காக நம்ம பார்த்தோம். கடைசி போல்ட் என்ன நம்ம கொஞ்சம் டைட்டாக கட்டிங் பேர் வச்சு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு எதுவுமே லோடு பார்க்கலாம். ஸோ கட்டிங் பிளேட்டை ஃபுல் டைட்டில் பிடிச்சிருக்கேன். ஃபுல் டைட்டை தான் ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஈஸியாக வந்துருச்சு. இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்ததுதான் தெரியாது. இப்போதைக்கு நம்ம காமிச்ச எல்லா சைஸுக்குமே இந்த சாக்கெட் வந்து ஃபிட் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு தடவை இந்த ஸ்பேனர் ஃபிட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் நிறைய நட் போல்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இருக்கிறது மேக்ஸிமம் பெரிய சைஸ் போல்ட்டு. இது வந்து 19 mm சைடு ஒரு எட்ஜோட லென்த்து. ஸோ இது கரெக்டாக இதில் ஃபிட் ஆகுது. இப்போ நட்டு வந்து உங்களுக்கு டிப்பில் இருந்துச்சுன்னா மட்டும் தான் அதை கழட்ட முடியும். ஏன்னா இப்போ 10 mmக்கு மேலே உள்ளே வந்து அந்த ஸ்ப்ரிங்கு போகாது. ஸோ அதனால நட் சைடு வந்து டிப்பில் இருந்தால் மட்டும் தான் கழட்ட முடியும். இது வந்து எல்லா இடத்துலையும் மாட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 6 mm அந்த சைஸில் இருக்குது. இப்போ இந்த ஸ்பேனருக்கு வந்து ரேச்செட் கனெக்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரேச்செட்டுக்கு வந்து இப்போ என்னோடதுல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தேவைப்பட்டுச்சு. 1/4 இன்ச்சுக்குள்ள ஸ்பேனர் வந்து தேவைப்பட்டுச்சு. அதை வச்சு அதுக்கப்புறம் தான் என்னோட ரேச்செட்டில் கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. இன்கேஸ் இப்போ உங்களோட ஸ்பேனர் ஹேண்டலில் வந்து அந்த ஃபிட்டிங் டைரெக்டாக ஃபிட் ஆச்சுன்னா நல்லது. எனக்கு லென்த் அதிகமாக இருக்கிறதுனால ஒர்க் ஆகும், பட் அந்தளவுக்கு லோடு எடுக்க முடியாது. ரொம்ப டைட் இல்லைன்னா இது ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இதே மாதிரி ஸ்பேனர் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.